ராஜாதி ராஜனை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். மனுஷகுமாரனாக இந்த உலகத்துக்கு வந்த ராஜாதி ராஜனை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் அதிசயமுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் ஆலோசனை கர்த்தராயிருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் நித்திய பிதாவாயிருக்கிறார். எங்களுக்கு அவர் சமாதான பிரபுவாயிருக்கிறார். ஆமென். அந்த தேவனை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு வந்த இயேசு ராஜா நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். இந்த மாதம் முழுக்க, இந்த வருடம் முழுவதும் எங்களோடு தேவன் கூட இருந்திருக்கிறார். அவர் எங்களோட வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். நாங்கள் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று அவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து, அவர் செய்த அதிசயங்களை நினைத்து நாங்கள் அவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ராஜா, உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. நீங்க நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி சுவாமி. நீங்க நல்லவராய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ராஜா. நீங்க நல்லவராய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. நீங்க மேலானவராய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி சுவாமி. நீங்க மகத்துவமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி சுவாமி. எங்கள் வாழ்க்கையில நீங்க செய்த நன்மைகளுக்கு உமக்கு கோடான கோடி நன்றிகள் ராஜா. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எண்ணி முடியா அதிசயங்களை செய்த தெய்வமே, நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அதிசயமான தெய்வம் ஆண்டவரே, உன்னதமான தெய்வமே. நாங்க நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. நீங்க வழிகாட்டியா இருக்கிற தெய்வமா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ராஜா. எங்கள் விண்ணப்பங்களை கேட்கும் தெய்வமா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி சுவாமி. எங்கள் மனவாஞ்சைகளை அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி சுவாமி. எங்கள் பாவங்களை மன்னிக்கும் தெய்வமா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி சுவாமி. எங்களுக்கு சுகங்கள் தரும் தெய்வமா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி சுவாமி. எங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி சுவாமி. எங்கள் வாழ்க்கையில நீங்க எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீங்க ராஜா. அந்த நன்மைகளை நாங்க நினைக்கிறோம் சுவாமி. நாங்க நன்றியுள்ள மனதுடன் உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தெய்வமே, உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. உமக்கு நன்றி ராஜா. நீங்க செய்த அதிசயங்களுக்கு, நீங்க செய்த அற்புதங்களுக்கு ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க ஆதியும் அந்தமான தேவனா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ராஜா. அல்பாவும் உமையாவும் அந்தமான தேவனா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ராஜா. உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. நீங்க மாறாத தெய்வமா இருக்கிறபடியால் உம்மை நாங்க ஆராதிக்கிறோம். நீங்க நல்லவர் ராஜா. நீங்க நல்லவர் சுவாமி. உமக்கு நன்றி அப்பா. நன்றி சுவாமி. நன்றி அப்பா. வருடம் முழுவதும் ஆண்டவரோடு கூட இருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லி உற்சாகமா நாங்கள் கரங்களை தட்டி உடன்படிக்கை
செட்டைகளால் என்னை மறைத்தீர். தடைகள் என்னை காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்மை செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னைய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்மை செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னைய துதிக்க வந்தோம். தேவைகள் நெருங்கி நின்றபோது அற்புதமாக பெருக வைத்தீர். தண்ணீரின் பாதையில் பயந்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருங்கி நின்றபோது அற்புதமாக பெருக வைத்தீர். தண்ணீரின் பாதையில் நின்ற போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னைய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னைய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னைய துதிக்க வந்தோம். பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். சபையா சேர்ந்து நம்மை மறவா அவர் கிருபை என்னைய துதிக்க வந்தோம். எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னைய துதிக்க வந்தோம். இந்த வருடம் முழுதும் எங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் எங்களை ஆராதிப்போம். தேவனே ஐயா, இந்த வருடம் முழுக்க ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தர் ஜனவரி முதல் ஆண்டவரே டிசம்பர் மாதம் வரை சுவாமி கர்த்தாவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு செய்கிற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்களுக்கு மேலே வைத்திருக்கிற இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ நாமங்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஐயா தேவனே கர்த்தாவே உமைக்கு நன்றி செலுத்தும் போது ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் எத்தனை நாமங்களை ஆண்டவரை நாங்கள் சொல்லி ஆண்டவரை சொல்லி நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா. தேவனே யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ராஃபா கூடவே இருக்கிற எங்கள் தேவனே ஐயா இந்த வருடம் முழுக்க எங்களோட கூட இருந்தீரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை காண்கின்ற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஐயா. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் அவற்றை நாமத்தை சொல்லி சொல்லி நாங்கள் இந்த இடத்துல ஆராதிக்க போகிறோம். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே சுவாமி எங்களுக்கு செய்கிற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ நாமங்கள் தேவனே அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எத்தனையோ நாமங்கள் தேவனே அத்தனையும் உமக்கு பொருந்துமே. யெகோவா தேவனே
வாயில வார ஒவ்வொரு நாமங்களை சொல்லி எங்கள் தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எத்தனையோ நாமங்கள் உள்ள தேவனே சுவாமி, அவட உங்களுக்கு பொருந்தும் ஆண்டவரே. யெகோவா தேவனே, எங்கள் எபினேசர் பிரபுவே, இதுவரை காக்கிற எங்கள் தேவனே, எங்கள் இம்மானுவேலரே, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. எங்கள் தேவனே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றி சுவாமி, உமக்கு நன்றி நன்றி நன்றி. உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை துதிக்கத்தான் ஆண்டவரே இந்த இடத்துல வந்திருக்கிறோம் சுவாமி. ஐயா, துதி எங்களுடைய ஆயுதம் ஆண்டவரே. எங்களுடைய துதி எங்களுடைய ஆயுதம். ஒரு பலத்த பட்டயம் எரிகோக்கள் விழும். எங்களுடைய துதியினால எல்லாம் ஆகும். இந்த துதிக்கிற நேரம் சரியான ஒரு முக்கியமான நேரம். இந்த துதிக்கிற நேரத்தில் நாங்கள் கர்த்தரை நோக்கி நாங்கள் நாமத்தை சொல்லி நாங்கள் அவளை ஆராதிப்போம். உமக்கு நன்றி செலுத்துறோம். உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. கைகளை தட்டி எல்லாரும் கைகளை தட்டி, ஒருவர் சும்மா நிற்காதீங்க, எல்லாரும் கைகளை தட்டி. வெள்ளம்
எப்படி பாடாம இருக்கிறீங்க? உயிரோடு இருக்கின்றாரே, எப்படி பாடாம நான் இருப்பேன்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை என் கர்த்தர் உயிரோடு இருக்கின்றாரே, எப்படி பாடாமல் நான் இருப்பேன்? என் கர்த்தர் உயிரோடு இருக்கின்றாரே, எப்படி துதிக்காமல் நான் இருப்பேன்? என் கர்த்தர் உயிரோடு இருக்கின்றாரே, எப்படி பாடாமல் நான் இருப்பேன்? எப்படி நாங்க பாடாம இருப்போம்? எப்படி நாங்கள் எங்க தேவனை நாங்க பாடாம இருப்போம்? நாங்க எப்படி அந்த தேவனை நாங்க துதிக்காம இருப்போம்? அவர் எங்கள் பக்கத்திலே இருக்கிற எங்கள் தேவன். அவர் அழகுள்ள தேவன். அவர் எப்போதும் எங்களோட பக்கத்தில் இருக்கிற தேவன். எங்கள் மத்தியில அசைவாடுற தேவன். ஆயிரங்களிலும் அழகுள்ளவர் நீரே, எந்தன் இயேசுவே, என் நேசரே. ஆயிரங்களிலும் அழகுள்ளவர் நீரே, எந்தன் இயேசுவே, எந்தன் நேசரே. இயேசுவா,
வாய்களை திறந்து துதியுங்க. சத்தமாக 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 துதியுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நாங்கள் கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிறோம், ஆனாலும் துதிங்க வாய்களை திறந்து. நன்றி அப்பா, நன்றி. தூயரே 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 என்று துதியுங்க. சத்தம் கேட்க துதியுங்க. நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. தேவமே தேவமே உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். எங்களை ஆண்டவரே தூயராக்கிறவரே நன்றி 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 நன்றி. தூயரே 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 துதிக்கப்படத்தக்கவரே நீர் ஒருவரே நீர் ஒருவரே தூயர் நீர் ஒருவரே தூயர் நீர் ஒருவரே தூயர். துதியும் கனமும் உமக்கு மாத்திரமே ஆண்டவரே. துதியும் கனமும் மகிமையும் எல்லாம் உமக்கே தருகிறோம், உமக்கே தருகிறோம். சப்தமாக துதிங்க, முழு மனதோட துதிங்க, முழு மனதோட ஆண்டவரை ஆராதிங்க. ஆண்டவரை ஆராதிங்க. கொஞ்ச நேரம் தான் நாங்கள் ஆராதிக்க போறோம். நன்றி 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 நன்றி. ஓ தூயரே தூயரே துதிகளுக்கு பாத்திரரே. தூயரே கைகள் உயர்த்தி தூயரே துதிகளுக்கு பாத்திரரே. தூயரே 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 சத்தமாக தூயரே துதிகளுக்கு பாத்திரரே. தூயரே 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 துதிகளுக்கு பாத்திரரே. தூயரே 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 துதிகளுக்கு பாத்திரரே. தூயரே தூயரே துதிகளுக்கு பாத்திரரே. துதியும் கனவும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கனவும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். தூயரே 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 துதிகளுக்கு பாத்திரரே. தூயரே தூயரே சபையாராய் சபையார் காணாதே பாத்திரரே. தூயரே 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 துதிகளுக்கு பாத்திரரே. தூயரே தூயரே துதிகளுக்கு பாத்திரரே. மொத்த உலகத்தையும் மொத்த உலகத்தையும் கரங்களிலே தாங்குகிறீர் சோதரம். மொத்த உலகத்தையும் சபையார் பாடுங்க பாடுங்க பாடுங்க. மொத்த உலகத்தையும் தாங்குகிறீர் சோதரம். மொத்த உலகத்தையும் கரங்களிலே வார்த்தை வல்லமை வார்த்தையின் வல்லமையால் இந்த உலகத்தை ஆள்பவரே. வார்த்தையின் வல்லமையால் இந்த உலகத்தை ஆள்பவரே. பாத்திரரே 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 பாத்திரரே. துதியும் துதியும் கனவும் மகிமை எல்லாம் ஒருவர்
சபையார் தூயரே துதிகளுக்கு பாத்திரரே தூயரே 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 நீரே ஒருவரே தூயர் ஓ பாத்திரரே தூயரே 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 செலுத்துகிறோம் துதியும் துதியும் கனவும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் துதியும் கனவும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் கையில் உயர்த்த எல்லாரும் தூயரே 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 துதிகளுக்கு பாத்திரரே தூயரே சபையார் பாடுங்க தூயரே அவர் மாத்திரம் தூயர் அவர் மாத்திரமே தூயர் அவர் மாத்திரமே தூயர் அவர் மாத்திரமே தூயர் பாத்திரரே தூயரே 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 துதிகளுக்கு பாத்திரரே கண்கள் என்னை கண்டதே கருவினில் தெரிந்து கொண்டீரே என் மேலே பிரியமானீரே உம் சேவை செய்து வாழவே சபையார் பாடுமா உம் கண்கள் என்னை கண்டதே சேவை செய்து வாழவே உம் கண்கள்
பேர பாடுவோமா கொஞ்ச நேரம்? தாயின் கருவினில் என் மேல கிருபையானீரே. ஓ என் அழகே, என் அழகே, உம்மை போல் யாருமே. என் உயிரே, ஏக்கமே, அழகே, உம்மை போல் யாருமே. என் வாழ்வின் நோக்கமே, என் உயிரே, உம்மை போல் யாருமில்லை. என் வாழ்வின் ஏக்கமே, உம் கண்கள் என்னை கண்டதே. தாயின் கருவினில் தெரிந்து கொண்டீரே. என் மேலே கிருபையானீரே. உம் சேவை செய்து வாழவே. எத்தனை பேர் நினைக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவன் கண்கள் எங்களை கண்டதுண்டு? எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ஒருத்தர் நினைக்கலையா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த பக்கம் வாக்கல இல்லையா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க? எத்தனை பேர் நினைக்கிறீங்க? கடைசியா இந்த பாடை நாங்கள் பாடுவோமா? உம் கண்களில் கண்டதே, தாயின் கருவினில் தெரிந்து கொண்டீரே. நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க. என் மேலே கிருபையானீரே, உம் சேவை செய்து வாழவே. உம் கண்கள், உம் கண்கள் என்னை கண்டதே. தாயின் கருவினில் தெரிந்து கொண்டீரே. என் மேலே கிருபையானீரே. உம் சேவை செய்து வாழவே. என் அழகே, என் அழகே, உம்மை போல் யாரும். என் வாழ்வின் நோக்கமே, என் உயிரே, உம்மை போல் யாருமில்லை. என் வாழ்வின் ஏக்கமே. அவருடைய கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோமா? இன்றைக்கு கிறிஸ்மஸ்ன்னு சொன்னால் அநேகருக்கு தெரியாது என்ன சாமானண்டு, ஏதோ குளிர்காலத்தில் கொண்டாடுறாங்க அப்படின்னு நினைக்கிறது ஆக்களும் உண்டு. ஆனால் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னால் என்ன? இயேசு எங்களுக்காக பூமியிலே வந்தார் ஒரு நாள் என்று சொல்லி நாங்கள் அந்த நினைவு கூறுகிறோம். ஏனென்று சொன்னால் அவர் மட்டும்தான் இன்றைக்கும் ஜீவனோடு உயிரோடு இருக்கிற ஒரு தேவன் அவர் மட்டும்தான். அவர் பூமியில் எங்களுக்காக பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் இங்கே பிறந்தார் என்றதை நாங்கள் நினைவு கூறுகிறபடினால் இந்த இடங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் ஒரே ஒரு கொண்டாட்டம் என்றால் இந்த கிறிஸ்மஸ் மட்டும்தான். இந்த உலகம் முழுவதும், உலகத்தில் உள்ள ஜனங்கள், உலகத்தில் உள்ள பாசக்காரர்கள், உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் கொண்டாடுகிற ஒரே ஒரு நாள் என்று சொன்னால் அது கிறிஸ்மஸ் மட்டும்தான். வீதிகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? அலங்கரிக்கிறார்கள். வீடுகள் எல்லாம் அலங்கரிக்கிறார்கள். எல்லாரும், எல்லா மக்களும் அலங்கரிக்கிறார்கள். வேறுபாடு இல்லாமலுக்கு எல்லாருமே அலங்கரித்து என்ன செய்கிறார்கள்? இருளான இடங்கள் எல்லாம் வெளிச்சமாக மாற்றிக்கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் இயேசு சொன்னார், நான் உலகத்தில் இருக்கேன், நானே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு அன்றையிலிருந்து இன்றை வரைக்கும் ஒளியாக இருக்கிறார். அதுதான் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் என்ற கிறிஸ்து என்று சொன்னால் நற்செய்தி என்ற அர்த்தம். கிறிஸ்து என்ன செய்கிறார்? உலகம் முழுவதுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நற்செய்தி தான் இந்த கிறிஸ்மஸ் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம்.
காரணம் என்னன்னு சொன்னால் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர்தான் உலகத்தின் ஒளி. நாங்கள் வசனத்துக்கு கடந்து செல்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சமுத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளிகளில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. சரியா? நிப்பாட்டுங்க. அப்போ இதில் நாங்கள் இதில் ஒரு காரியத்தை பார்க்குறோம். என்னன்னு சொன்னால், இவர்கள் குடிமதிப்பு எழுதப்படும்படியாக என்ன செய்கிறார்கள்? பெத்லகேமுக்கு போகிறார்கள். யோசேப்பும் மரியாளையும் கூட்டிக் கொண்டு அங்கே போகிறது. அங்கே சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லை. சத்திரம் என்று சொன்னால் இந்த நாட்டில் ஹோட்டல் மாதிரி. அந்த இடத்துல அவர்களுக்கு என்ன கிடைக்கவில்லை? இடம் கிடைக்காத படியினால். ஏனென்று சொன்னால் அது ஒரு தீட்டான காரியம். குழந்தை பிறந்துட்டால் தீட்டாக இருக்கும் என்பதற்காக அங்கே உள்ளவர்கள் எல்லாரும் வெளியில் போகிறத பார்க்கணும். இவர்களை என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தனிமைப்படுத்தி கொண்டே என்ன செய்கிறார்கள்? வழியில் விடுகிறார்கள். அது இந்த இடம் என்று பார்த்தால் ஆடு மாடு வைக்கிற இடத்துல கொண்டே அவர்களை விடுகிறார்கள். அந்த இடத்துல வந்த பொழுது அவளுக்கு என்ன வந்தது? அவளுக்கு பிரசவம் ஏற்பட்டது. பிள்ளையை என்ன செய்கிறார்கள்? துணியில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினார்கள். இப்போ முன்னணையில் கிடத்தப்பட்டது தான் இயேசு. முன்னணையில் இப்போ கிடக்கிறார். இப்போ அங்கே இருந்து கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்ட சாஸ்திரிகள் நேரே எங்கே வருகிறார்கள்? அரண்மனைக்கு வருகிறார்கள். இல்லை, ராஜா பிறக்கிறவர் அரண்மனையில் தான் பிறப்பார்ன்னு சொல்லி அங்கே வருகிறார்கள். அங்கே போகிற பொழுது அங்கே ராஜாவுக்கு என்ன வந்தது? குழப்பம் வந்தது. ராஜாவும் ராஜா அரண்மனையில் உள்ளவர்களும் என்ன செய்கிறார்கள்? குழம்புகிறார்கள். இது எங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லி. அப்போ ஆசாரியர்களை கூப்பிட்டு ராஜா என்ன செய்கிறார்? விசாரிக்கிறார். இயேசு எங்கே பிறப்பார்ன்னு சொல்லி அவர்கள் விளக்கத்தை கொடுத்துட்டு அவர்கள் போயிட்டார்கள். பெத்லகேமில் பிறப்பார்ன்னு சொல்லி மீகாவில் சொல்லப்பட்டிருக்கேன்னு சொல்லி ஆதாரம் கொடுத்துட்டு அவர்கள் போயிட்டார்கள். ஆனால் அவர்கள் வந்துட்டு அவர்கள் வந்த வழி வேறு, போன வழி வேறு. அவர்கள் போயிட்டார்கள். வந்தார்கள். நட்சத்திரம் பிள்ளை இருந்த இடத்துக்கு வழிகாட்டினது. அங்கே போய் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிள்ளையை கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து அதுக்கு பொன், தூபவர்க்கம், வெள்ளைப்போளம் இந்த காரியங்களை அவர்கள் கிஃப்டாக கொடுத்துட்டு போகிறார். இதெல்லாம் வெளியேறப்பட்ட சாமான். பொன் என்று சொன்னால் என்ன? ராஜாவுக்கு அடையாளம். தூபவர்க்கம் ஆசாரியத்துவம். வெள்ளைப்பேளம் கசப்பான சிலுவை மரணம். அதுதான் அதை காண்பிக்கிறது. இந்த வெள்ளைப்பழம் மார்க்கில் பார்த்திங்கன்னா 15ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. திராட்சரசத்தோடு கலந்து இயேசுக்கு அதை கொடுக்க பொழுது அவர் குடிக்கவில்லை. அது கசப்பான, அது சுத்திகரிப்புக்காக பயன்படுத்து. ராஜா அரண்மனையில் உள்ளவர்கள் சுத்திகரிப்புக்காக பயன்படுத்துகிற பொருள் தான் இந்த வெள்ளைப்பழம். அது வெளியேறக்கூடிய சாமான். அது சுத்திகரிப்புக்காக பயன்படுத்துகிறது. அது என்னத்தை காண்பிக்கிறது? இயேசு எங்களுக்காக சிலுவையில் கசப்பை ஏற்றுக்கொண்டார். இயேசு பூமிக்கு வந்தார். ஏசாயா 7ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதே தான் யோசேப்புக்கும் தரிசனத்தில் தூதன் சொல்லுகிறார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்றும் தீர்க்கதரிசியான சொல்லப்பட்ட காரியத்தை மத்தேயுவில் அவர் விளங்கப்படுத்தி தூதன் சொல்லுகிறார். அதுக்கு பிற்பாடு அவர் மரியாதையை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்கிறார்? இப்போ பெத்லகேமுக்கு நிற்கிறார்கள். அந்த இடத்துல பிரசவம் வந்த பொழுது இப்போ சாஸ்திரிகள் வந்தவர்கள் கண்டார்கள், போயிட்டார்கள். அங்கே உள்ள வேதபாரகர் பரிசேயர் வந்தார்கள், சொன்னார்கள், போயிட்டார்கள். இப்போ கர்த்தருடைய தூதன் எங்கே நிற்கிறார்? இப்போ இந்த மேய்ப்பர்கள் 8ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தைகளை காத்து கொண்டு இருந்தார்கள். ஆமென். அப்போ அந்த மந்தைகள் இரவிலே காத்து கொண்டு இருக்கிறார்கள். பகலில் என்ன செய்வாங்க? பகலில் மேய்க்க வேணும்.
அப்போ எங்கே சாப்பிட்றதுக்கு நேரமுங்க. ஏன் இந்த மந்தையை இரவில் இவர்கள் விசேஷித்த விதமாய் காவல் காக்கிறார்கள் தெரியுமா? இந்த மந்தைகள் முதற் பலன் கத்தருக்கென்று பலி செலுத்துவதற்காக இந்த முதல் பலனான ஆடுகளை இவர்கள் இரவு பகலாக என்ன செய்வார்கள்? இந்த முதல் பலனெல்லாம் கத்தருக்கு சொந்தம் தான் வேதம் சொல்லுது. அப்போ முதல் பலனான பிறக்கிற குட்டிகள் எல்லாவற்றையும் இவர்கள் பழுது பார்த்து ஒன்று பழுதும் இல்லாமல் தேவனுக்கு பலி செலுத்துறதுக்கென்று இதை என்ன செய்வார்கள்? முன்னணையிலே துணியில் சுற்றி வைத்து அதை பாதுகாப்பார்கள். அதுதான் அவர்கள் இரவாக பாதுகாக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த குட்டிகள் எழும்பி நடக்க கொள்ளைக்க விழுந்து காயங்கள் வராதபடிக்கு அது மிகவும் கவனமாக பத்திரமாக பாதுகாத்து வளர்த்து என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு பலி செலுத்துவதற்காக அதை பயன்படுத்துகிறார்கள். அந்த ஆடுகள் மற்ற ஆடுகளை வேறு இடத்துல வச்சு அடைத்து வச்சு பாதுகாப்பார்கள். அப்போ அதுக்காகத்தான் இரவும் பகலும் இவர்கள் அந்த இடத்தில் என்ன செய்கிறார்கள்? அந்த ஆடுகளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். விளங்குதா? சரி, அடுத்தது 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். இப்போ எங்கிருந்து யார் வந்தது? கர்த்தருடைய தூதன், கர்த்தருடைய மகிமை. சரி, அப்போ தூதன் எங்கேருந்து வரார்? பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதன் வரார். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறபடியினால தான் அந்த தூதனுக்கு என்ன இருந்தது? வெளிச்சம் இருந்தது. அதான் கர்த்தருடைய தூதன், கர்த்தருடைய வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ மோசே இரவு பகல் 40 நாளாக தேவ சமூகத்தில் சீனா மலையில் போய் இருக்கிறார். அவர் இறங்கி வருகிற பொழுது, யாத்திரை 34ஆம் அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறார், 34ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அவர் இறங்கி வருகிற பொழுது அவருடைய முகம் என்ன செய்தது? பிரகாசித்தது. அதை ஜனங்கள் கண்டோன்னா அவர்கிட்ட போக முடியலை. அப்போ அவர் முக்காடு போட்டுக்கொண்டார். அதே போல் தேவ பிரசன்னத்திலேயும் தேவ சந்நிதியிலையும் நாங்கள் இருக்க 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 எங்களுக்குள்ள என்ன உண்டாகும்? ஒரு பிரசன்னம் எங்களுக்குள்ள உண்டாகும், எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். அதுதான் நட்சத்திரம். நட்சத்திரம் என்று சொன்னால் நட்சத்திரம் வழிகாட்டுறேன். இப்போ நாங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்கிறோம்? இயேசுவை காண்பிக்கிற நட்சத்திரங்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் நட்சத்திரங்கள். தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறார். இயேசு எங்களுக்காக பிறந்தார். அவர் எங்களுக்கு ஏன்னு சொன்னால் மனுஷன் தேவ சாயலை இழந்தபடியினால், பாவம் செய்து இழந்தபடியினால் தேவன் மனித சாயலாக பூமிக்கு வந்தார். இப்போ சிலுவையிலே அவர் என்ன செய்கிறார்? மனுஷ சாயலையும் இழந்தவராக சிலுவையில் நிற்கிறார். ஏன்? நானும் நீங்களும் திரும்பவும் தேவ சாயலை என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பிறந்து நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன். அந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஏன்? இயேசு எங்களுக்காக பிறந்தார், மரித்தார், உயிர்த்தார், மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கையில் நாங்கள் என்ன செய்கிறோம்? கர்த்தரை நாங்கள் பார்க்கிறோம். சரியா? இப்போ இவர் போயிட்டாங்க. இவங்க நட்சத்திரங்களை கண்டு வழிகாட்டினது, வணங்கினாங்க, கொடுக்க வேண்டியதை கொடுத்தாங்க, போயிட்டாங்க. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னால், ஏன் இந்த மேய்ப்பர்களுக்கு தூதன் இந்த செய்தியை சொல்லுகிறார்? நற்செய்தின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்படித்தானே? தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஏன் மேய்ப்பர்களுக்கு சொன்னார்? அங்கே வேதபாரகர் இல்லையா? பிரதான ஆசாரியர் இல்லையா? பரிசேயர் இருக்கிறார்கள், சதுசேயர் இருக்கிறார்கள், நியாயசாஸ்திரி இருக்கிறார்கள், ஏன் பாஸ்டர் மேரும் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கும் வெளிப்படாத ஒரு காரியம் ஏன் மந்தை மேய்த்து கொண்டு இருந்தவர்களுக்கு வெளிப்பட்டது. பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதன் இறங்கி சொன்னார். மேய்ப்பர்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் என்ன? வேறு அடையாளம், நட்சத்திரமோ வேறு ஒன்றும் அடையாளம் கொடுக்கப்படவில்லை. அவரை துணியில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருப்பார்கள். இதுதான் உங்களுக்கு அடையாளம். ஆமென். அது மட்டுமல்ல, மேய்ப்பர்களை ஆலயத்துக்கு போக விட மாட்டாங்க. அந்த நாட்களில் இருந்த ஆசாரியர்கள் ஆலயத்துக்குள்ளே போக விட மாட்டார்கள். இவர்கள் ஆட்டு தொழுவத்தில் இருக்க வேணும். ஏன்னா அவர்கள் ஆசாரித்துவம் அவங்க கை கழுவ மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பலவிதமான காரியங்கள் அவங்கக்கிட்ட
காரியம் இருக்கிறபடினால அவங்கள என்ன செய்வார்கள், ஆலயங்களுக்குள்ளே எடுக்க மாட்டார்கள். ஆனால் இயேசு எனக்காகவும் உங்களுக்காகவும் பிறந்து இந்த பூமியிலே நாங்கள் இயேசு அறியாமல் இருந்த எங்களை ஆண்டவர் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றும்படியாக பூமியில் இன்றைக்கு ஆண்டவர் பிறந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆமென். அந்த இயேசுவைத்தான் நாங்கள் இன்றைக்கு கொண்டாடுகிறோம். அந்த இயேசுவைத்தான் நாங்கள் இன்றைக்கு அறிவிக்கிறோம். அந்த இயேசுவைத்தான் நாங்கள் இன்றைக்கு மிகப்படுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் என்ன செய்யணும், இந்த புதிய வருஷத்தில் ஒவ்வொருவரும் நட்சத்திரங்களாக என்ன செய்ய வேண்டும், இயேசுவை காண்பிக்கிறவர்களாக இருக்கணும். நாம தான் நட்சத்திரங்கள். இயேசுவை காண்பிக்கிற ஒவ்வொரு நட்சத்திரங்களாக நாங்கள் என்ன செய்ய வேணும், வெளிப்பட்டு இயேசுவை என்ன செய்ய வேணும், தேட வேண்டும். சரியா? இப்போ இந்த மேய்ப்பர்கள் என்ன செய்தார்கள் என்று பாருங்கள். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அடுத்தது பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அப்போ மேய்ப்பர்களுக்குத்தான் தெரியும் முன்னணி என்றால் என்ன. அந்த முன்னணியில் பிள்ளை எப்படி வச்சிருப்பார்கள், முன்னணி எப்படி பாதுகாக்கிறது, எப்படி நடக்கும் என்று சொல்லி அவருக்கு தான் தெரியும். அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த நேரமே புறப்பட்டு அங்கே போய் பிள்ளையை கண்டு என்ன செய்தார்கள், அவர்கள் 15வது வசனத்தை வாசிங்க. தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையை சட்டியான அந்த அடையாளத்தில் போய் சரியாக அவர்கள் என்ன சொன்னார்கள், கண்டு கொண்டார்கள். கண்டு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளையை குறித்து தூதர்களுக்கு சொல்லப்பட்ட 17ஆம் வசனம், கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். இதுதான் முக்கியமான காரியம். யார் பிரசித்தம் பண்ணுறது? மேய்ப்பர்கள். வேறு யாரும் பிரசித்தம் பண்ண இல்லை. சாஸ்திரிகள் வந்தாங்க, பார்த்தாங்க, கொடுத்தாங்க, வணங்கினாங்க, போயிட்டாங்க. அவங்க ஒரு வழியால் வந்தது ஒரு வழி, போனது வேறு வழி. அப்போ கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ பிள்ளையை குறித்து பிரசித்தம் பண்ணது யார்? மேய்ப்பர்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் கர்த்தர் எங்களை யாரும் ஒதுக்கி இருக்கலாம், எங்களை உதாசீனப்படுத்தியிருக்கலாம், நீங்கள் வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் கர்த்தர் எங்களை நேசிக்கிறார், எங்களை பார்க்கிறார் என்றதை நாங்கள் அந்த உணர்வோடு கூட அவருடைய நாமத்தை என்ன செய்ய வேண்டும், பிரசித்தப்படுத்த வேண்டும். கேட்டாங்களோ கேட்கலையோ நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பிரசித்தப்படுத்த வேண்டும் அவருடைய நாமத்தை குறித்து. அவருடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம்? நீங்கள் 9:6 வாசிங்க ஏசாயாவில். அவருடைய நாமம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த நாமத்துக்குள்ளே அநேக ஆழங்கள் இருக்கிறது. அதை இங்கே இப்போ பார்க்கல, நாங்கள் காரியத்தை மட்டும் பார்க்கல. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஏன் கொடுக்கப்பட்டார்? யோவான் 3:16 வாசிங்கோ. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதுதான் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம்னு சொன்னால் ஆளுகை. அவர் எல்லாவற்றையும் ஆளுகிற தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், கர்த்தத்துவம் உள்ளவர். அவருடைய நாமந்தான் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர்தான் நம்மை ஆளுகை செய்கிற தேவன், கர்த்தத்துவம் உள்ள தேவன். அந்த நாளைத்தான் நாங்கள் இந்த நாளில் என்ன செய்கிறோம், நினைவு கூர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காகத்தான் இன்றைக்கு நாங்கள் பல காரியங்களை செய்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல, இந்த உலகம் முழுவதும் செய்கிற ஒரு காரியம், இயேசு பிறந்தார். இன்றைக்கு இயேசு என்ன செய்தார்? அவர் பிறந்ததும் உண்மை, மரித்ததும் உண்மை, உயிர்த்ததும் உண்மை, பரலோகம் போனதும் உண்மை, இனிமேல் திரும்பி வரப்போகிறதும் உண்மை.
ஆமென். இந்த 100 வீதம் நாங்கள் நம்பலாம். என்னதான் நடந்தாலும் யாரும் ஏற்றுக்கொண்டாங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ, ஆனால் இயேசுவை பிரசித்தப்படுத்த வேண்டியது நம்முடைய வேலை. நாங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொருவரும் நட்சத்திரங்களாக செயல்பட கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பராக. ஓகே, நாங்கள் மற்ற காரியங்களை கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறபடினால நான் சுருக்கமாக இந்த காரியங்களை பார்க்குறோம். இல்லை இன்னும் அநேக காரியங்களை இதில் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பிள்ளையோட ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கிறபடினால நாங்கள் சுருக்கமாக பார்த்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.